ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழைய வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கப்பு பாஸ்தா இது கூட சேர்த்துக்கிட்டு அதை நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பாஸ்தாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் கலக்காமல். ஒரு 10 நிமிஷம் கழித்து முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்துனோம்னா சூப்பரான முட்டை பாஸ்தா ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முட்டையோடு சேர்த்து பாஸ்தா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.